ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கின்ற பிதாவாகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பிதாவின் வலது பாகத்திலிருந்து நமக்காக பரிந்து பேசுகிற எஜமான யெஷுவா ஹமஷியாவுக்கே மகிமை உண்டாவதாக. எஜமான யெஷுவா ஹமஷியாவின் நாமத்தால எல்லா சகோதர சகோதரிகள், வாலிப பிள்ளைகள் எல்லாருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஷபாத் ஷலோம். கர்த்தருடைய கட்டளையின்படி இந்த ஓய்வு நாள் பரிசுத்த சபை கூடுதலை நாம் எல்லோரும் ஜெபம் செய்து ஆரம்பிக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஒருவருக்கொருவர் வாழ்த்திக் கொள்ளலாம். ஷபாத் ஷலோம் கோலேஹான். ஷபாத் ஷலோம் கோலேஹான். ஷபாத் ஷலோம் கோலேஹான். கண்களை மூடி இங்கு எங்கள் அன்பு நிறைந்த பரிசுத்தம் உள்ள மகத்துவம் உள்ள கனத்திற்குரிய துதிக்கு பாத்திரர் ஆகிய எங்கள் பிதாவாகிய தேவனே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாய் இருப்பவரே, எங்களை உம்முடைய கண்கள் கண்டதே, கிருபை நிறைந்தவரே, இரக்கம் உள்ளவரே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலேயும் செய்யப்படுவதாக. பிதாவாகிய தேவனே, பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிற எங்கள் ராஜாவும் இரட்சகருமான எங்கள் ஆத்தும மணவாளரான எங்கள் இயேசு கிறிஸ்துவே, யெஷுவா ஹமஷியாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்மையே நாங்கள் உயர்த்துகின்றோம். நீர் ஒருவரே தேவன் என்று நாங்கள் பறைசாற்றுகின்றோம். உம்மை அல்லாமல் ரட்சிப்பு இல்லை. நீர் ஒருவரே ரட்சிப்புக்கு பாத்திரராய் இருக்கிறீர்கள். யெஷுவா ஹமஷியாவே, இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிதாவாகிய தேவனே, உம்முடைய ஒரே பேரான குமாரனான இயேசு கிறிஸ்துவை, யெஷுவா ஹமஷியாவை எங்களுக்கு தந்து எங்கள் பாவங்களை மன்னித்து அவருடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் ராஜாதி ராஜாவான எங்கள் யெஷுவா ஹமஷியாவே, பிதாவை நோக்கி அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்று தந்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இதோ ஆசீர்வதிக்கப்பட்ட நாளான இந்த ஓய்வு நாளிலே, பரிசுத்தமாக்கப்பட்ட நாளான இந்த ஓய்வு நாளிலே சபையாக ஒருமனதோடு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவும், உம்மை துதித்து உயர்த்தும்படியாகவும், உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாகவும் இந்த இடத்திலே நாங்கள் கூடியிருக்கின்றோம். எங்களை தாழ்த்துகின்றோம் தரைமட்டமாக. எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் அனைத்தையும் நீர் மாத்திரமே ஆட்கொண்டு ஆளுகை செய்வீராக. எங்கள் தவறுகளையும் தப்புதங்களையும் கிருபையாயும் தயவாயும் ஆண்டவர் பிதாவாகிய தேவனே, யெஷுவா ஹமஷியாவின் நாமத்தினாலே மன்னிப்பீராக. ஒவ்வொரு நாளும் சுவாசத்திலும் உமக்கு பிரியமானதை செய்கிறதிலும் உம்முடைய சித்தத்தை அறிந்து அதிகமாக உம்மை அன்பு செய்து உமக்கு சாட்சியாக இருப்பதிலும் நாங்கள் வளர எங்களுக்கு உதவி செய்வீராக. யெஷுவா ஹமஷியாவின் நாமத்தினால் இந்த ஓய்வு நாள் சபை கூடுதலை ஆரம்பிக்கிறோம் எங்கள் அன்பு நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஓய்வு நாள் வசனம் சங்கீதம் 119 அதிகாரம். வாசிக்கலாம். 42 வசனம். அப்பொழுது என்னை நிந்திக்கிறவனுக்கு உத்தரவு சொல்லுவேன், உம்முடைய வசனத்தை நம்பி இருக்கின்றேன். அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அவருடைய வசனத்தை நம்பி இருக்கும் பொழுது என்ன நடக்குது?
வாழ்க்கையில அவர் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகிறவராக இருக்கிறாராமே. இந்த வேளை நாம் தேவனை துதிக்கும்படியாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவரை துதிப்பதற்காகவே மாத்திரமே நாம் ஜீவிக்கின்றோம். ஆமென். ஹல்லேலூயா. அவரை துதிக்கும் பொழுதுதான் விடுதலை உண்டாகுகிறது. ஹல்லேலூயா. ஆகவேதான் ஏசாயா 40ஆம் அதிகாரத்திலே 31ஆம் வசனத்திலே இப்படியாக எழுதியிருக்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் காத்திருக்கும் பொழுது அவருடைய பலன் நம்மை நிரப்புகிறதாக இருக்கிறது. நாம் பலவீனத்திலே அவர் நினைக்கும் பொழுது அவருடைய பலத்தினால் நாம் நிரப்பப்படுகின்றோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருக்கு காத்திருக்கும் பொழுது கழுகுகளை போல சட்டைகளை அடித்துக் கொண்டு எழும்புகிறவர்களாக நாம் இருப்போம். ஓடினாலும் இளைப்படையாமல் இருப்போம், நடந்தாலும் சோர்ந்து போகாமல் இருப்போம். ஏனென்றால் நம்முடைய தேவன் நம்முடைய பலனாக, நம்முடைய கேடகமாக இருக்கிறார். நாம் அவரை நம்பி இருக்கும் பொழுது சகாயம் பெறுகிறவர்களாக நாம் இருக்கின்றோம். தேவனிடத்தில் இருந்து உதவி பெறுகிறவர்களாக நாம் இருக்கின்றோம். அல்லேலூயா. ஆகவே அவரை இந்த வேளையிலே பாடி துதித்து அவரை மகிமைப்படுத்த போகின்றோம். அல்லேலூயா. உம்மை துதிப்பேன்.
கனத்திற்கும் பாத்திரர் நீர் ஒருவரே ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் யெகோவா மஷியாவே, உம்மை துதிக்கும் பொழுதுதான் விடுதலை உண்டு. உம்மை துதிக்கும் பொழுதுதான் ரட்சிப்பு உண்டு. உம்மை துதிக்கும் பொழுதுதான் பலன் உண்டு. உம்மை துதிக்கும் பொழுதுதான் சுகம் உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, மத்தேயு 8வது அதிகாரத்தில் இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். அவர் மலையில் இருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு யெகோவா தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் அவருடைய தொடுதல் நமக்கு தேவையாக உள்ளது. சுகம் உண்டாக வேண்டும் என்றால் அவருடைய தொடுதல் நமக்கு தேவையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் தேவனிடத்திலே நாம் ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்க. உமக்கு சித்தமானால் என்னுடைய பலவீனத்தை மாற்றுங்க. உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குங்க. உமக்கு சித்தமானால் என்னுடைய நோய்களை குணமாக்குங்கள். அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்கும் பொழுது நாம் அவருடைய நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் என் வாழ்க்கையில நடக்கிறதற்கு நான் முழுவதுமாக என்னை ஒப்புவிக்கின்றேன். நான் தாழ்வாக இருந்தாலும் சரி, உயரத்திலே இருந்தாலும் சரி, அது உம்முடைய சித்தமாக இருக்கிறது என்று, நான் பலவீனம் உள்ளவனாக இருந்தாலும் சரி, பலனற்று இருந்தாலும் சரி, நல்ல ஒரு பலத்தோடு இருந்தாலும் சரி, அது உமக்கு சித்தமாக இருக்கட்டும் என்று நாம தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் நம்மை தொட்டு சுகமாக்கி எல்லாவற்றையும் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வெட்டிக்காய்கள் போல வாழ்க்கை கசந்து கொண்டு இருந்தாலும் மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றின தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தொட்டு சுகமாக்கும் ஐயா யெகோவா, நீ தொட்டால் போதும் என் வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் என் வாழ்க்கை மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா யெகோவா, நீ தொட்டால் போதும் என் வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால்
அவர் தொட்டால் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. அவர் தொட்டால் நாகும், எல்லாம் மாறும், எல்லாம் மறையும். அல்லேலூயா சொல்லிக்கொண்டே போகலாம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். உடைய வார்த்தை எங்களிடத்தில் ஆழமாக பதிந்து அதன்படி செய்கிறவர்களாக எங்களை வழி நடத்துவீராக. ஆமென். யெகோவா ஹம்ஷியம் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எஜமானர் யெகோவா ஹமஷியாவுக்கே மகிமை உண்டாவதாக. எல்லாம் உட்காரலாம். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு அருமையான காலை வேளையை, இன்னும் ஒரு அருமையான ஓய்வு நாளை நம்ம எல்லாருக்கும் காண செய்த கிருபைக்காக கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. இந்த அருமையான காலை வேலையில, இந்த அருமையான ஓய்வு நாள்ல சகோதரர்கள் வாலிப பிள்ளைகள் எல்லாரையும் காண்றதுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. கர்த்தர் மகிமைப்படுவார். இந்த பரிசுத்த நாளில், ஆசீர்வதிக்கப்பட்ட நாளில், தேவனை மகிமைப்படுத்தினால உங்க எல்லாரையும் யெகோவா ஹமஷியாவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறேன். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணங்களை சிலுவையில் அறைந்து விட்டாரா? Did Jesus Christ nail the commandments to the cross? இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணங்களை சிலுவையில் அறைந்து விட்டாரா? இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணங்களை சிலுவையில் அறைந்து விட்டார் என்று அப்போஸ்தலர் பவுல் கொலோசியர் 2:14 சொல்லியிருக்கிறார். ஆகையால் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களான நாம் நியாய பிரமாணங்களை கடைபிடிப்பது அவசியமில்லை. ஏனென்றால் நாம் கிருபையாலும் விசுவாசத்தினாலும் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று உலகெங்கிலும் உள்ள அநேக கிறிஸ்தவர்கள் இப்படியாக பிரபலமாக போதிக்கப்பட்டும் வழி நடத்தப்பட்டும் வருகிறார்கள். இது உண்மையான போதனையா? இது இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணங்களை சிலுவையில் அறைந்து விட்டார், அது உண்மையான போதனையா? நித்திய ஜீவனுக்கு இது உண்மையான வழி நடத்துதலா? நியாய பிரமாணங்கள்லாம் கடைபிடிக்கலாம், நித்திய ஜீவனுக்கு நம்ம ஆயத்தப்படுவோமா? அப்போஸ்தலர் பவுல் கொலோசியர் 2:14 எல்லா பிரமாணங்களையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்து விட்டார் என்றார் சொல்லுகிறார். கொலோசியர் 2:14 நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குறைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து.
கட்டளைகள் நடுவில் சில நமக்கு விரோதமாக இருந்த கட்டளைகளை தான் ஆணி எடுத்தார். எல்லா கட்டளையிலும் சிலுவையில் ஆணி எடுக்கவில்லை. அதாவது எல்லா கட்டளையிலும் சிலுவையில் ஆணி அடித்தார். அந்த புரிதல், இந்த நம்பிக்கை சரியானதா? இதற்கான சரியான பதிலை வேதத்தின் சத்தியத்தின்படி இந்த ஓய்வு நாளிலே நாம் ஆராய்ந்து அறியலாம். அல்லேலூயா. பிதாவே, உடைய வார்த்தையை என்னை பகிரும்படியாக என்னை நியமித்ததற்காக உமக்கு கோடான கோடி நன்றி. நான் அல்ல, என் அறிவு அல்ல, என் ஞானம் அல்ல, என்னால் ஒன்றும் கூடாது, எல்லாம் உம்மால் கூடும். என்னை தரை மட்டுமாக தாழ்த்தி உடைய பாதத்திலே என்னை சமர்ப்பிக்கிறேன். நீரே, நீர் மாத்திரமே என்னை ஆட்கொண்டு ஆளுகை செய்கிறாக. என்னை ஒரு கருவியாக எடுத்து முற்றிலும் பரிபூர்ணமாக பயன்படுத்துகிறாக. உடைய வார்த்தை கேட்கிறவர்கள் மனதிலும் இருதயத்திலும் நன்றாக பதிந்து அவைகள் 30 மடங்காகவும் 60 மடங்காகவும் 100 மடங்காகவும் கிரியை செய்யும்படியாக எஜமான யெஷுவா ஹமஷின் நாமத்தால வேண்டிக் கொள்கிறேன். என் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தெளிவான உண்மைகளுடன் ஆரம்பிக்கலாம். வேதத்தை கவனமாகவும் நேர்மையாகவும் படித்த அனைவருக்கும் தெரியும், வேதத்தில் எந்த இடத்திலும் இயேசு கிறிஸ்துவோ அல்லது அவருடைய சீஷர்களோ நியாய பிரமாணங்கள், அதாவது 10 கட்டளைகள் அழிக்கப்பட்டது என்று யாருமே எழுதவில்லை. அதேபோல் வேதத்தை நன்றாக புரிந்து கொண்டால் நியாய பிரமாணங்களை குறித்து அப்போஸ்தலன் பவுலின் எழுத்துக்கள் எதுவும் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளுக்கோ அல்லது அப்போஸ்தலன் பவுலின் சக அப்போஸ்தலர்களின் கூற்றுகளுக்கோ எந்த விதத்திலும் முரண்படவில்லை. நியாய பிரமாணங்களுக்கு 10 கட்டளைகளுக்கு எதிரான இப்படிப்பட்ட எதிர்மறை போதனை எப்படி வளர்ந்தது? யூதா 1:4. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்ற சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. இப்படிப்பட்ட சிலர், அதாவது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டுகின்ற சிலர், அப்போஸ்தலன் பவுல் கொலோசியர் 2:14 சொன்ன இந்த வசனத்தை தங்களுக்கு சாதகமாக எடுத்து இதை ஒரு காரணமாக காட்டி 10 கற்பனைகளை இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்து விட்டார் என்ற தவறான கூற்றை தங்களுடைய இச்சைகளை பூர்த்தி செய்வதற்காக இப்படியாக அறிவித்திருக்கிறார்கள். இத்தகைய பரவலான அறிவிப்புகளால் பாதிக்கப்பட்டு அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய அறியாமையினால் வஞ்சிக்கப்பட்டு பொதுவாக தேவனுடைய கற்பனைகளையோ அல்லது குறிப்பாக 10 கட்டளைகளையோ குறிப்பிடும் போது பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்தாற் போல் சிலுவையில் அறையப்பட்டது என்று சொல்கிறார்கள். கிளிப்பிள்ளைக்கு ஏதாவது நம்ம சொல்லிக் கொடுத்தோம்னா அதை கத்துக்கும். சும்மா சின்ன கொஞ்சம் ட்ரைனிங்ல அது கத்துக்கும் இல்லையா?
அது மாதிரி அது கிளிப்பிடித்த போயிட்டு நியாய பிரமாணங்கள் சிலுவையில் அறையப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. அது கொஞ்ச நாள்ல நியாய பிரமாணங்கள் சிலுவையில் அறையப்பட்டது அப்படின்னு சொன்னோம். அது மாதிரி மக்கள் கிளிப்பில்ல அதுனா அது யோசிக்காது, ஒன்றும் அதுக்கு அது சொல்றதுக்கு அர்த்தமே தெரியாது. ஸ்டூபிட் நான்சென்ஸ் அப்படின்லாம் சொல்லி விட்டுப்பாங்க. அதுக்கு ஒரு அர்த்தம்லாம் தெரியாது. அந்த சவுண்டை பார்த்து அது கத்துக்குது. அதே மாதிரி மனுஷர்களும் வேதத்தை ஆராயாமலே மனுஷர்கள் சொன்ன ஏதோ ஒரு குறிப்பாக அப்போஸ்தலர் பவுல் கொலோசியர் 2:14 சொன்ன அந்த வசனத்தை வைத்து எல்லா நியாய பிரமாணங்களும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்து விட்டார் அப்படின்னு யாராவது தவறாக போதிச்சா அதை அநேக ஜனங்கள் தங்களுடைய இச்சைகளுக்காக கிளிப்புள்ளி சொல்றது போல சொல்றாங்க. நியாய பிரமாணங்கள் சொன்னாலே அது சிலுவையில் அறையப்பட்டது அப்படின்னு அநேக கிறிஸ்தவர்கள் தங்களை அறியாமலே வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அப்போஸ்தலர் பவுல் கொலோசியர் 2:14 சொன்னதை ஆராய்ந்து பார்த்தால் அதாவது எப்படி ஆராயும்? சுயமாக பக்க சார்பற்ற புத்திசாலித்தனமாக ஆராய்ந்து பார்த்தால் கர்த்தர் பல உண்மைகளை நமக்கு வெளிப்படுத்துவார். நியாய பிரமாணங்கள் யாவும் கர்த்தரால் மோசேயின் மூலமாக தம்முடைய ஜனங்களுக்கு அருளப்பட்டது. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 3-17 வசனங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு 10 கட்டளைகளை கொடுத்திருப்பார். சரி, எதற்காக அந்த 10 கட்டளைகளை தம்முடைய ஜனங்களுக்கு தேவன் கொடுத்தார்? யாத்திராகமம் 20:20 மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்துக்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார். எழுந்தருளி என்ன கொடுத்தாரு? 10 கட்டளை கொடுத்தார். சீனாய் மலையின் மேல் தேவன் எழுந்தருளி 10 கட்டளையை கொடுத்தாரு. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சோதிப்பதற்காகவும் அவர்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் அவர்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் நியாய பிரமாணங்கள் 10 கட்டளைகள் அருளப்பட்டது. இதற்கு தான் அப்போஸ்தலர் பவுல் ரோமர் 7:7 இப்படியாக சொல்கிறார். ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாய பிரமாணம் பாவமோ? அல்லவே, பாவம் இன்னதென்று நியாய பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாய பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேன். ஆக தேவன் 10 கட்டளையை நமக்கு எதுக்கு கொடுத்தாரு? கொலை செய்யாதிருப்பாயாக, இச்சையாதிருப்பாயாக அப்படின்னு கட்டளை கொடுத்தாதானே அதுக்கு கீழ்ப்படைய முடியும். கட்டளையை கொடுக்கலன்னு நம்ம எப்படி கீழ்ப்படைய? எதுக்கு கீழ்ப்படையணும்? அப்போஸ்தலர் பவுலே என்ன சொல்றாரு? இச்சையாதிருப்பாயாக என்று கட்டளை தேவன் கொடுக்கவில்லை என்றால் இச்சை பாவம் என்று அறியாமல் இருப்பேன் என்று அப்போஸ்தலர் பவுலே சொல்றார். மேலும் கர்த்தருடைய நியாய பிரமாணங்களுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்தால் மட்டுமே அவருடைய
கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை தம்முடைய ஜனங்களுக்கு உறுதி அளிக்கிறார். யாத்திராகமம் 19:5-6. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். உபாகமம் 28:1-14 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதங்களை கொடுத்திருப்பாரு. எப்ப ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாரு? உபாகமம் 1:2-3 என்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாய் வைப்பார். எப்ப தம்முடைய ஜனங்களை மேன்மையாக வைப்பார்? கர்த்தருடைய கட்டளைப்படி எல்லாம், ஒரு சில கட்டளை இல்ல, எல்லா கட்டளைப்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருந்தால்தான், அப்புறம் அவருடைய சட்டத்துக்கு உண்மையா செவி கொடுக்கும் போதுதான் அவர் தம்முடைய வாக்குத்தத்தங்களை நமக்கு நிறைவேற்றுகிறாராக இருக்கிறார். நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து உனக்கு பலிக்கும். கண்டிஷன் இருக்குல்ல, தேவனுடைய வாக்கு தத்தங்கள் நமக்கு பலிக்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கா இல்லையா? அது என்ன கண்டிஷன்? அவருடைய கற்பனையின் படி எல்லாம் நம்ம நடந்தாதான் அவருடைய வாக்கு தத்தம் நிறைவேறும். இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கோங்க, கூரையை பிச்சுக்கு கொடுப்பார். அதெல்லாம் பொய்யான கள்ள போதகங்கள். அப்புறம் ஒரு 14 ஆசீர்வாதங்கள் கொடுப்பார். உன் கூடையும் பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன். இது யாத்திராகம் 20:6. யாத்திராகம் 20:8-11. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். ஏனென்றால் கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுதிரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஓய்வு நாளை ஏன் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு மிக தெளிவாக அவருடைய கட்டளையில கொடுத்துருக்காரு. ஏன்னா 7ஆம் நாள் தான் தேவன் ஓய்ந்திருந்தார். எல்லா கிரியைகளும் செய்து தேவன் ஓய்ந்திருந்தார். அந்த நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தினார். அதனாலதான் 7ஆம் நாள் ஓய்வு நாளை ஆசரிக்க நினைப்பாயாக என்று கட்டளை கொடுக்கிறார்.
மனுஷர்களால் கட்டப்பட்ட கட்டிடத்திற்கு சென்று வாரத்தின் முதல் நாளிலே கர்த்தரை ஆராதிக்கும் போது அது வீணாய் போகும் என்று கர்த்தர் மார்க் 7:7 தீர்க்கமாக சொல்கிறார். மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று கர்த்தர் மிக தெளிவாக சொல்கிறார். வாரத்தின் முதல் நாள் சபை கூடும் நாளா, ஓய்வு நாளா? கர்த்தர் கர்த்தர் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எங்கேயாவது ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள் ஓய்வு நாள் அப்படின்னு எங்கேயாவது கொடுத்துட்டாரா? இல்லாட்டி இயேசு கிறிஸ்து தான் பழைய ஏற்பாட்டுல நான் உங்களுக்கு 7ஆம் நாள்ல ஓய்வு நாளா இருக்க சொன்னேன். இப்ப புதிய ஏற்பாட்டுல 7ஆம் நாள் இல்ல, முதலாம் நாள் நீங்க வந்து சபை கொடுங்க அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா? மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் கர்த்தரை ஆராதிக்கும் போது அது வீணாதான் போகும். அல்லேலூயா. மேலும் 10 கட்டளைகளை கர்த்தர் தம்முடைய விரலினாலேயே எழுதினார். யாத்திராகமம் 31:18. சீனாய் மலையில் அவர் மோசேயோடு பேசி முடிந்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகையாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். உபாகமம் 9:10. அப்பொழுது தேவனுடைய விரலினால் எழுதியிருந்த 2 கற்பலைகளை கர்த்தர் என்னிடத்தில் ஒப்புக் கொடுத்தார். ஆகையால் அந்த கட்டளைகள் யாவும் மோசேயினுடைய கற்பனைகள் அல்ல, நாம் கைவிடுவதற்கு தேவனுடைய கைவிரலினால் எழுதப்பட்ட கற்பனைகள் யாவும் மகா ஞானம் உள்ள தேவனால் அருளப்பட்டது. இப்பொழுதோ புதிய ஏற்பாட்டு காலத்திலோ நியாயப்பிரமாணங்கள் யாவும் நம்முடைய இருதயங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 10:16. அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவருடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டுல நம்மளுக்கெல்லாம் கற்பனைகளை இருதயத்தில் எழுதிட்டாங்க. அதனால்தான் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தில் நிறைவேறுதலா இருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல ஒரு ஸ்திரியோட சாயனிச்சாதான் விபச்சாரம் செய்தவன் என்று குற்றப்பட்டப்படும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஒரு ஸ்திரியை, ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே பாவம் செய்தாயிற்று என்று சொல்றார். இருதய கட்டளை, ஒரு சில கட்டளைய அதோட மதிப்பை அதிகரிச்சிட்டாங்க. ஒரு சில தேவையில்லாத கட்டளையெல்லாம் சிலுவையில அறிவித்தார். அல்லேலூயா. இதைத்தான் எரேமியா தீர்க்கதரிசியும் சொல்லியிருக்கிறார். எரேமியா 31:33. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார் என்று கர்த்தர் சொல்கிறார். சோ நம்ம இருதயத்துல
கட்டளைகள் கற்பனைகள் எழுதப்பட்டிருக்கோம். அப்ப நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னும் ஒரு அதிர்ச்சியான உண்மை, அநேக கிறிஸ்தவர்களுக்கு ஒரு புதிய வெளிப்பாடாக கூட இந்த உண்மை இருக்கலாம். அது என்ன? பழைய ஏற்பாட்டில் 10 கட்டளைகளையும் தனது சொந்த விரலால் கற்பலகையில் எழுதிய அதே இஸ்ரவேலின் தேவன் யாவே எலோஹிம் தான் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவாக யெஷுவா ஹமஷியாவாக ஆனார் என்று உங்களுக்கு தெரியுமா? அப்போஸ்தலர் பவுல் இதை 1 கொரிந்தியர் 10:2 உறுதிப்படுத்துகிறார். எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. பழைய ஏற்பாட்டுல தம்முடைய ஜனங்களோடு பேசினவர், கட்டளை கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து தான். யெஷுவா தான். பழைய ஏற்பாட்டில் உள்ள அதே தேவன் தான் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவாக வந்தார் என்று இன்னும் சில ஆதாரங்களை வேதத்தில் பார்க்கலாம். யோவான் 1 மற்றும் 14 வசனத்தை பாருங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியிலே பழைய ஏற்பாட்டிலே வார்த்தை, அந்த வார்த்தை என்னவானது? தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஹல்லேலூயா. ஆக பழைய ஏற்பாட்டில் இருந்த தேவனும் புதிய ஏற்பாட்டில் இருந்த இயேசுவும் ஒரே ஒருத்தர் தான். யோவான் 1:18 தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். பிதாவாகிய தேவனை ஒருவனும் ஒரு காலம், பழைய ஏற்பாட்டிலுமா இருந்தாலும் சரி புதிய ஏற்பாட்டிலா இருந்தாலும் சரி, யாருமே பார்த்ததில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். யாரை? பிதாவை வெளிப்படுத்தினார். அப்ப யாரும் பார்த்தது இல்லைன்னா, அப்ப பழைய ஏற்பாட்டுல அநேக கிறிஸ்தவர்கள் இப்படியா சொல்லுவாங்க, பழைய ஏற்பாட்டுல தம்முடைய ஜனங்களோட பேசுறது பிதாவாகிய தேவன். அப்ப இந்த வசனத்துக்கு என்ன சொல்லுவாங்க? நிறைய வசனம் பார்த்தோமே, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. ஒரு காலம்னா என்ன? பழைய ஏற்பாடுலையும் அது புதிய ஏற்பாடு எந்த காலத்திலையும் கண்டதில்லை. யோவான் 5:37 என்னை அனுப்பின பிதாதாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை. ரொம்ப தெளிவாகதான். எத்தனை வசனம்! அப்ப பழைய ஏற்பாட்டுல தேவனோடு பேசினது, சஞ்சரித்தது பிதாவாகிய தேவன் சொல்றது பொய்யான கள்ள போதகம் இல்லையா? ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை. யார் சத்தத்தை? பிதாவின் சத்தத்தை கேட்டதும் இல்லை. அவர் ரூபத்தை, அவர் எப்படி இருப்பார்
அவருடைய ரூபத்தையும் கண்டதும் இல்லை. ஆபிரகாம், மோசே மற்றும் தீர்க்கதரிசிகள் யாருமே எந்த நேரத்திலும் பிதாவாகிய தேவனை பார்த்ததும் இல்லை, அவருடைய சத்தத்தை கேட்டதும் இல்லை என்றால், அவர்கள் பார்த்த வார்த்தையை கேட்ட பழைய ஏற்பாட்டு தேவன் வேறு யாரும் அல்ல, இயேசு கிறிஸ்து தான், யெஷுவா ஹமஷியா தான். 1 தீமோத்தேயு 2:5-6. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. 6. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்கு சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கவிருக்கிறது. இந்த வசனங்கள் நமக்கு என்ன தெளிவுபடுத்துகிறது என்றால், பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்தே பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் யெஷுவா ஹமஷியாவையே பிதாவிற்கும் மனுஷர்களுக்கும் இடையில் மத்தியஸ்தராக நியமித்துள்ளார் என்று தெளிவுபடுத்துகிறது இல்லையா? 1000 வருட அரசாட்சியிலும் இப்படிதான் இருக்கும். 1000 வருஷ அரசாட்சியிலும் யெஷுவா ஹமஷியா தான் ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக அரசாளுவார். புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேமில் தான் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஜனங்களோடு என்றென்றும் சகா காலங்களிலும் வாசமாய் இருப்பார். வெளிப்படுத்துற விசேஷம் 21:1-3. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. 2. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்க கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. 3. பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அல்லேலூயா. இதுதான் உண்மையான புரிதல். பிதாவாகிய தேவன் புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேமில் தான் பரலோகத்தை விட்டு இறங்கி இந்த பூமியில தம்முடைய ஜனங்களோடு வாசம் செய்ய வருகிறார் நித்தியமாக. வா, என்ன ஒரு அற்புதமான திட்டம், தேவனுடைய திட்டம் இல்லையா? அவருடைய திட்டத்தை இருதயபூர்வமாக புரிந்து கொண்ட யாவரும் அதை விட்டுவிட ஒரு காலம் நினைக்க மாட்டார்கள். அல்லேலூயா. தம்முடைய விரலால் 10 கட்டளைகளை எழுதிய அதே மகா ஞானமுள்ள தேவன் முட்டாள்தனமாகவும் ஒரு சர்ச்சையை கிளப்பும் வகையில் தனது விரலால் எழுதப்பட்ட கட்டளைகளை சிலுவையின் மேல் ஆணி எடுத்து நீக்கி விடுவாராம். ஆயினும் மிகவும் அபத்தமான, நியாயமற்ற இந்த நம்பிக்கையே பல போதகர்கள்
இயக்கத்தக்க வகையில் போதிக்கிறார்கள். உலகளாவிய நடத்தை நெறியாக 10 கட்டளைகளை ஒழிப்பது எந்த மனித சமுதாயத்திற்கும் ஏதாவது நல்லது செய்யுமா? உலகம் எங்கும் எல்லா அரசாங்கங்களும் இந்த அவங்களுடைய விதிமுறைகள், லா, சட்டங்கள் எல்லாம் எந்த சட்டத்தை சார்ந்ததா இருக்கும்? 10 கட்டளை, வேதத்தில் உள்ள 10 கட்டளையை சார்ந்ததா தான் இருக்கும். அப்படி உலகம் எங்கும் நடத்தை நெறியாக 10 கட்டளைகளை ஒழிப்பது எந்த மனித சமுதாயத்திற்கும் ஏதாவது நல்லது செய்யுமா? சட்டங்களே இல்லாத சமூகத்தை சற்று கற்பனை செய்து பாருங்கள். யார் வேண்டுமானாலும் கொலை செய்யலாம், யாரு வேண்டுமானாலும் திருடலாம், யாரும் வெறுமனே ஒரு பொய்யை கூற முடியும் என்பதால் யாருடைய வார்த்தையும் நம்ப முடியாது. 10 கட்டளைகளில் மீதமுள்ள கட்டளைகளை குறித்து சொல்லாமலேயே நீங்கள் தேவனின் ஞானத்தை காண ஆரம்பிக்கலாம் என்று நம்புகிறேன். இதில் மோசேயின் எழுத்துக்களில் மற்ற எல்லா ஞானமான வழிமுறைகளையும் இங்கு குறிப்பிட தேவையில்லை. நம்முடைய சொந்த நலனுக்காகவே தேவன் இத்தகைய கட்டளைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா? நம்ம பார்த்தோம், மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் 10 கட்டளையை உங்களுக்கு கொடுத்தார். 10 கட்டளை கொடுக்கலன்னா யார் வேணாலும் போய் கொலை செய்யலாம், யார் வேணாலும் போய் சொல்லலாம், யார் வேணாலும் பாட்டு அவங்களோட பொருளை எடுத்துக்கலாம், அவங்க கேட்காம. எப்படி இருக்கும்? அந்த 10 கட்டளைகள் எல்லாம் கடைபிடிக்கிறது அவசியமே இல்லைன்னா, அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அநேக கிறிஸ்தவர் சொல்றாங்களே. அப்ப அவங்களுடைய இச்சைய பூர்த்தி செய்யறதுக்கு தான் இதை சொல்றாங்கல்ல. இன்று பூமியில் உள்ள ஒவ்வொரு தேசத்தின் ஒவ்வொரு சமூகத்திலும் வேதத்தில் உள்ள 10 கட்டளைகளை சார்ந்த அடிப்படையாக கொண்ட சட்டங்கள் தான் உள்ளன என்பதில் ஆச்சரியம் இல்லை. இப்படி இருக்க எந்த நீதியான மற்றும் உன்னதமான காரணத்தின் கீழ் வேத வல்லுநர்களும் போதகர்களும் நன்மையான, நீதியான, சரியான 10 கட்டளைகளை ஒழிப்பார்கள்? அப்போஸ்தலர் பவுல் நியாயப்பிரமாணங்களை குறித்தும் கற்பனைகளை குறித்தும் இப்படியாக ரோமர் 7:12 சொல்கிறார். ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையுமாயும் இருக்கிறது. ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம்? அப்போஸ்தலர் பவுல் கொலோசியர் 2:14 சொன்ன ஒரு வசனத்தை வச்சு இயேசு கிறிஸ்து கற்பனை எல்லாவற்றையும் சிலுவையில் ஆரம்பித்தான்னு சொல்லிட்டு அநேக கிறிஸ்தவர்களை வஞ்சித்துக் கொண்டிருப்பார்கள், வஞ்சிப்பார்கள். ஆனா அதே அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்றாரு இங்க? நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும்
நீதியாயும் நன்மையுமாய் இருக்கிறது. அப்போஸ்தலன் பவுல் இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை எல்லாவற்றையும் அவர் கடைபிடித்தார். ஓய்வு நாளை கடைபிடித்தார், பண்டிகைகளை கடைபிடித்தார். வேதத்தை படிக்கணும், படிச்சாதான் தெரியும். சும்மா மனுஷர்கள் போதைங்களை நம்ம கேட்டு அதன்படி நடக்கக்கூடாது. முரண்பாட்டின் உச்ச கட்டம் இதுதான். முரண்பாட்டின் உச்சகட்டத்துக்கு வந்துடுறோம். எல்லா மனித அரசாங்கங்களும் இதை கொஞ்சம் தெளிவா கேட்டாதான் புரியும். ஊர்ந்து கவனமா கேட்டாதான் கொஞ்சம் புரியுது. எல்லா மனித அரசாங்கங்களும் இதில் சில கடவுளற்ற அல்லது நாத்திக அதிகாரிகளால் ஆளப்படுகின்ற அரசாங்கம் உட்பட தேவனுடைய 10 கட்டளைகளை அடிப்படையாக வைத்து அபராதம் அல்லது விதி மீறுதல்களுக்கு தண்டனை என்று மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் போது, புரியுதா, உலகமெங்கும் 10 கட்டளை சார்ந்த கட்டளை எல்லாம் அதை வச்சு அதன்படி யாராவது தவறு செய்தா மக்களை தண்டிச்சுட்டு இருக்காங்க உலகம் எங்கும். அப்படி கொடுத்து உலகம் எங்கும் அந்த 10 கட்டளையின்படி அடிப்படையில் தண்டனை கொடுத்து கொள்ளும் போது, அதை மீறும்போது தண்டனை கொடுத்து கொண்டிருக்கும் போது, எல்லா மக்களிடமும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுபவர்கள் என்று கூறிக்கொள்ளும் கிறிஸ்தவர்கள், எல்லா மக்களும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்று கூறிக்கொள்ளும் கிறிஸ்தவர்கள் கர்த்தரின் நியாய பிரமாணங்களுக்கும் கற்பனைகளுக்கும் மற்றும் 10 கட்டளைகளுக்கும் நிராகரிப்பதற்கும் ஒழிப்பதற்கும் தகுதியானவைகள் என்று ஏன் முன்னணியில் இருக்கிறார்கள்? நீங்க வெளியே போயிட்டு கிறிஸ்தவர்கள் எந்த சமயம் எந்த டினாமினேஷனாவது போயிட்டு நியாய பிரமாணங்களை கடைபிடிப்பது அவசியமா அப்படின்னு இல்லாட்டி நியாய பிரமாணம் கடைபிடிக்கிறீங்களா? நியாய பிரமாணங்கள் சில பேர் நியாய பிரமாணங்கள் அது என்ன, அது நியாய பிரமாணங்கள் கேட்பாங்க. கொஞ்சம் தெரிஞ்சவங்க நியாய பிரமாணம்லாம் கடைபிடிக்கணும் அவசியமே இல்லை. அவர் அப்போஸ்தலர் பவுல் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்து விட்டார், எல்லா பிரமாணங்களையும் அறைந்து விட்டார் என்று அவர் எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அது நியாய பிரமாணங்கள்லாம் பழைய ஏற்பாட்டு யூதர்கள் இஸ்ரவேலுக்கு மாத்திரம்தான், நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரணத்தை சொல்லுவாங்க. முன்னணியில் இருக்கிறார்கள். நியாய பிரமாணத்தை கடைபிடிக்கிறது அவசியம் இல்லை. உலகம் எங்கும் 10 கட்டளை சார்ந்த கட்டளைகளை கொடுத்து அந்த கட்டளை யாராவது மீறினா மக்களுக்கு தண்டனை கொடுத்து இருக்கும்போது எல்லா மக்கள்கிட்டையும் நாங்க கிறிஸ்துவ பின்பற்றுவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு 10 கட்டளைகளை நிராகரிப்பதற்கும் ஒழிப்பதற்கும் தகுதியானவைகள் என்று ஏன் முன்னணியில் இருக்கிறார்கள்? ஏன்னா ஒரே
ஒரு காரணம் என்னவென்றால், தேவனையும் அவருடைய கட்டளைகளையும் வெறுக்கிற சாத்தானே இந்த உலகம் முழுவதையும் அநேக கிறிஸ்தவர்கள் உட்பட வஞ்சித்து இருக்கிறான். சாத்தானுக்கு கட்டளை எல்லாம், தேவனோட கட்டளை எல்லாம் சுத்தமா பிடிக்காது. அதை வெறுக்கிறான். ஏன்னா 10 கட்டளை அது கற்பனைப்படி நடந்தா அவங்க ராஜ்யத்துக்கு நேராக வழிநடத்தப்படுவாங்களே. அவனுடைய நோக்கம் என்ன? முடிஞ்ச வர எத்தனை பேரை அழிக்கலான்ற நோக்கம் தான் அவனுடைய நோக்கம். ஸோ கற்பனைகளை கடைபிடிக்கிறவங்கள பார்த்தா அவனுக்கு பிடிக்காது. அதனால ஏதாவது ஒரு அவனுடைய ஆட்களை வச்சு யாரு உலகத்தோட இச்சைகள் யாரு விழுறான் அவனை பிடிச்சி அவன் மூலியமா இந்த மாதிரி தவறான வசனத்தை தவறா பரவது. அதே மாதிரி அது மாதிரி பரவி அநேக கிறிஸ்தவர்களை வஞ்சித்திருக்கிறார். வெளிப்படுத்துற விசேஷம் 12:9. வெளிப்படுத்துற விசேஷம் உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விட தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். சோ அவனோட தூதரை, இந்த சாத்தானோட தூதரை வச்சுதான் மனுஷரை யாரெல்லாம் உலகத்துக்கு அடிமையா இருக்காங்களோ அவங்கள வச்சு தவறான கருத்துக்களை பரவி அநேக கிறிஸ்தவர்களை வஞ்சித்திருக்கிறான். இதற்குதான் இயேசு கிறிஸ்து மத்தேயு 24:4 சொல்வார், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி ஜாக்கிரதையா இருங்கள் என்று சொல்வார். ஹல்லேலூயா. வேதத்தை நம்ம படிக்கணும். மனுஷர்கள் சொல்றத கேட்கக்கூடாது. மனுஷன் தான் சொன்னா கூட அது வேதத்துல இப்படி சொல்றாங்களே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை படிச்சு பார்க்கணும். உதாரணத்துக்கு அந்த 2 கொலோசியர் 2:14 அதை படிச்சு பார்த்தாலே, ஆழமா படிச்சு பார்த்தாலே தெரியும். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. கட்டளைகள் இருக்குது. அந்த கட்டளைகள்ல நமக்கு எதிரடையாகவும் சில கட்டளைகள் நமக்கு விரோதமாகவும் இருக்குது. அந்த மாதிரி கட்டளைகளை நம்மளுக்கு நல்லது செய்யற கட்டளைகளோடு இராதபடி அதை சிலுவையில் ஆணி எடுத்திருக்கிறார். எல்லா கற்பனையும் சிலுவையில் ஆணி எடுத்தார். இயேசு கிறிஸ்து ஆணி எடுத்தார் போட்டிருக்கு. அப்ப ஏன் இப்படி எழுதணும்? நமக்கு எதிரடையாம் இது சிம்பிளா எழுதிருக்கலாமே. இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டுல கொடுத்த எல்லா கற்பனையையும் சிலுவையில் அடைந்து விட்டார் அப்படின்னு சிம்பிளா கொடுத்துடலாமே. சிம்பிளா புரிகிற மாதிரி. ஏன்னா அவர் சிலுவையில
நமக்கு எதிரடையா இருந்த சில கற்பனைகள் தான் சிலுவையில் அறைந்தார். உண்மையில் சிலுவையில் அறையப்பட்டது என்ன? இதற்கான வேதத்தின் சத்தியத்தை அடுத்த ஓய்வு நாளிலே நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எஜமான யெஷுவா ஹமஷியாவுக்கே மகிமை உண்டாவதாக. எஜமான யெஷுவா ஹமஷியாவே, சீக்கிரம் வந்து உடைய ராஜ்யத்தை எருசலேமிலே ஸ்தாபிப்பீராக. அதிலே எங்களையும் குடும்பமாக சேர்த்துக் கொள்வீராக. அல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தையை தியானித்தோம். தேவன் கொடுத்த நியாய பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறைந்து விட்டாரா என்பதை குறித்து தேவனுடைய வார்த்தையை வைத்து ஆதாரமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்த வாரமும் இதை தொடர போகிறது. ஹல்லேலூயா. சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும்படி எப்பொழுது நாம் இருதயத்தை திறந்தவர்களாக இருக்க வேண்டும். உண்மை போதிக்கப்படும் பொழுது அந்த உண்மையை தெளிவாக கேட்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன், நம்மை முன்குறித்த தேவன், நம்மை படைத்தவர் பேசாத இருக்கிற கல்லோ மரமோ இல்ல. அவர் பேசுகிற தெய்வம். அவர் பேசினதுதான் இந்த வேதத்திலே காணப்படுகிறது. அவர் ஒன்றை இந்த வேதத்திலே பேசிவிட்டு அதை மாற்றுகிற தேவன் அல்ல. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் என்று புகழப்படுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே பேசுகிற தெய்வம் அவருடைய வார்த்தையின் மூலமாக, அவருடைய பிரமாணத்தின் மூலமாக நாம் இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்களிலே எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் பேசி வைத்து விட்டு இருக்கிறார். இதன்படி நாம் செய்யும் பொழுதே பாக்கியவான்களாக நாம் இருப்போம். அல்லேலூயா. ஆகவே நாம் கண்களை மூடி தேவனை நோக்கி, நீர் பேசுகிற தெய்வம் ஆண்டவரே, நீர் பேசாத கல்லோ மரமோ அல்ல ஆண்டவரே, நீர் பேசுகிற தெய்வமாக இருக்கிறபடியினாலே உம்மை நாங்கள் இந்த வேளையிலே ஆராதிக்கின்றோம். நீரே ஆராதனைக்குரியவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்கள் பேசும் தெய்வமே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு பேசி சொன்ன கற்றுத்தந்த அத்தனையும் கைக்கொள்ளும்படி உதவி செய்கிறார். பேசும் தெய்வம் நீர், பேசாத கல்லோ மரமோடி அல்ல. பேசும் தெய்வம் நீர், பேசாத கல்லோ மரமோடி அல்ல. பேசும் தெய்வம் நீர். எங்களை படைத்தவர் நீர் ஆண்டவரே, எங்களை உருவாக்கினவர் நீர் ஆண்டவரே. நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை அத்தனையும் உடைய பிரமாணத்தை கொண்டு எங்களுக்கு போதித்திருக்கிறீரே. அதன்படி நாங்கள் செய்யும்படியாக எங்கள் இருதயத்தை சிறப்படுத்தி வழி நடத்தும் ஆண்டவரே. பாவம்
எதிரொலியாய் இந்த எழுத்துக்களை சிலுவையில் அறைந்தீரே ஆண்டவரே. என் பாரம் சுமப்பவர் நீர், என் தாகம் தீர்ப்பவர் நீர். என் பாரம் சுமப்பவர் நீர், என் தாகம் தீர்ப்பவர் நீர். என்னை போஷித்து என்னை உடுத்தி என்னோடு இருப்பவர் நீர். யாஷுவா 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 பேசும் தெய்வம் நீர். பேசாதல்லோ பரமோனிகள பேசும் தெய்வம் நீர். ஆண்டவரே, மலை பிரசங்கத்திலே நீர் அநேக வார்த்தைகளினால் எங்களை போதித்திருக்கிறீரே ஆண்டவரே. உம்முடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் அல்லவா? அல்லேலூயா. என் குடும்ப வைத்தியர் நீர், ஏற்றனல் ஊற்றனம் நீர். என் குடும்ப வைத்தியர் நீர், ஏற்றனல் ஊற்றனம் நீர். என் நெஞ்சமே பெருவீடுகளில் என்னோடு இருப்பவர் நீர். யாஷுவா 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 பேசும் தெய்வம் நீர். பேசாதல்லோ பரமோனிகள பேசும் தெய்வம் நீர். எங்களை அணைப்பவர் நீர் ஆண்டவரே. எங்களை உருவாக்கி வழிநடத்துகிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் அன்பின் தெய்வமே, ஆத்தும கடவாளரே, நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. என்னை அழைத்தவர் நீர், என்றும் நடத்திடுவீர். என்னை அழைத்தவர் நீர், என்றும் நடத்திடுவீர். என்னை வைத்து ஆலோசனை தந்து என்னோடு இருப்பவர் நீர். யாஷுவா 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 பேசும் தெய்வம் நீர். பேசாதல்லோ பரமோனிகள பேசும் தெய்வம் நீர். பேசாதல்லோ பரமோனிகள பேசும் தெய்வம் நீர். அல்லேலூயா. எங்கள் பேசும் தெய்வமே, எங்கள் ஆராதனையும் மகத்துவம் கனத்திற்கும் உரியவரே, உம்மையே உயர்த்துகின்றோம். எங்களோடு பேசி எங்களை வழி நடத்துகின்ற தெய்வமாக இருக்கிறீர். எனவே நாங்கள் உம்முடைய வார்த்தைகளுக்கு, கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படுத்தவர்களாகி உண்மையில் அதிகமாக வேரூன்றி உம்மை அதிகமாக உம்முடைய வார்த்தைகள் கீழ்ப்படியும் உம்மை அன்பு செய்கிறவர்களாக இருந்து எங்களை வழி நடத்துவீராக. யஷ்வஹாம்டைய வருகையில நாங்கள் கரைதிரற்றவர்களாக எடுத்துக்கொள்ளும்படியாக எங்களை வழி நடத்துங்க. எல்லா துதிகன மகிமை யாவற்றை மக்கு மாத்திரமே செலுத்தி மீட்பெரும் ரட்சகருமாக எங்களை யஷ்வஹாமின் நாமத்தினாலே துதி எங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம். எங்கள் அன்பு நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே கர்த்தரின் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து உங்கள் எல்லோரையும் காக்க கடவர்.
கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் எல்லோர் மேலும் பிரகாசிக்க செய்து உங்கள் எல்லோருக்கும் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் எல்லோர் மேலும் பிரசன்னமாக்கி உங்கள் எல்லோருக்கும் சமாதானம் கட்டளையிட கடவர். எல்லாருக்கும் முன்னொரு முறை ஓய்வு நாள் சமாதானம். ஷபாத் ஷலோம்.